சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் இப்போ பிஸியான லிஸ்ட் வராரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுத்துகிட்டு இருக்காரு. மிக பிரம்மாண்டமாக சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என ரஜினிகாந்தே அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ போய்கொண்டிருக்கு. டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஜனவரி மந்தில் சுந்தர் சி மற்றும் ரஜினி இணைய போகிற படத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்க போகிறாங்களாம். ஏற்கனவே சுந்தர் சியும் ரஜினியும் சேர்ந்து அருணாச்சலம் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதைத் தொடர்ந்து 28 வருஷம் கழித்து சுந்தர் சியும் ரஜினியும் சேர்ந்து இணைகிறாங்க. மேலும் கமல்ஹாசன் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாரு. அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படத்திலிருந்து முக்கியமான ஒரு அப்டேட் வெளியாகிருக்கு. அதாவது படம் எந்த மாதிரி பாணியில் இருக்கும். ஒரு பக்கம் அரண்மனை சீரியஸை எடுத்தவர் நம்ம சுந்தர் சி. அரண்மனைனா கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். அதனால் அதேமாரி ஒரு பேய் கதையை தான் ரஜினிகாந்தை வச்சு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோஷியல் மீடியாவிலே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராகவும் கமல்ஹாசன் நன் மாதிரி ஒரு பேயாகவும் சித்தரிக்கப்பட்டு ட்ரெண்டிங்கில் உருவாக்கப்பட்டு வருது. அதைத் தொடர்ந்து கண்டிப்பாக சுந்தர் சி ரஜினிகாந்தை வச்சு அரண்மனை சீரியஸ் எல்லாம் எடுக்க போகிறதில்ல அப்படின்ற தகவல் தான் கிடச்சிருக்கு. அருணாச்சலம் மாதிரி ஒரு காமெடியான ஃபன் என்டர்டெய்னராக ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு படத்தை தான் கொடுக்க சுந்தர் சி ட்ரை பண்ணுவார். காரணம் ஒட்டுமொத்த ஃபேமிலி ஆடியன்ஸையும் கவர் பண்ணணும் அப்படின்றது தான் ரஜினியோட எண்ணமாக இருக்குது. கடைசியாக அவர் நடித்த கூலியாக இருக்கட்டும், ஏன் ஜெயிலராக இருக்கட்டும், வேட்டையனாக இருக்கட்டும், எல்லா படங்களுமே பார்த்திங்கன்னா ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கும். தொடர்ந்து ஆக்ஷன் கதைகள்லேயே நடித்து ரஜினிக்குமே பார்த்திங்கன்னா போர் அடிச்சு போடுச்சான். ஏன்னா ரஜினிகாந்த் அப்படின்னு ஒருத்தர் உருவானதே காமெடி மற்றும் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். அப்படி இருக்கும்போது அண்ணாத்த ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்தாலுமே அதில் ஆக்ஷன் சீன்ஸ் அதிகப்படியாக இருந்துச்சு. அதனால தான் அந்த படம் தோல்வி அடைந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு ஃபன்னான காமெடியான என்டர்டெய்னரான ஒரு படத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் சுந்தர் சியோட ரஜினி காம்பினேஷன் வச்சுருக்காரு. அதனால் கண்டிப்பாக நம்ம அருணாச்சலம் போல் ஒரு படத்தை எதிர்பார்க்கலாம். ஆனாலும் மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாச்சுன்னா இந்த படத்துக்குமே ஆபத்து தான். அருணாச்சலம் மாதிரியே இந்த படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டுன்றது கிடைக்காது. காரணம் அருணாச்சலமுடைய காலகட்டம் வேறு. அந்த காலகட்டத்தில் அருணாச்சலம் செட் ஆச்சு. இந்த காலகட்டத்தில் அருணாச்சலம் மாதிரியே ஒரு படம் எடுத்தால் கூட மக்கள் கம்பேர் பண்ணி இந்த படம் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரஜினியை வச்சு ஒரு ஃபேமிலி ஃபன் என்டர்டெய்னர் காமெடி ட்ராமாவை சுந்தர் சி கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுந்தர் சி எந்த மாதிரி படத்தை ரஜினியை வச்சு எடுப்பார்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.